எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்போட டிஃப்ரென்ஸ் வந்து பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்லாப்பை பற்றி ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்லாபில் இருந்துட்டு ஒன் வே ஸ்லாபாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், டூ வே ஸ்லாபாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் இருந்துட்டு லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அந்த வீடியோவை வந்து நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் வே ஸ்லாபோட லோடு டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். லோடு டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஸ்லாப், சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்லாப். இந்த ஸ்லாப்போட திக்னஸ் வந்துட்டு எல் இன்டூ பி இன்டூ டி அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு டோட்டலாக ஒரு எம் கியூப்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு காங்கிரீட்டோட வெயிட் கிடைக்கும். அதாவது வந்து ஒரு எம் கியூப் வெயிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2440 கேஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த 2440 கேஜி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த ஒன் வே ஸ்லாபோட டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை வச்சு தான் ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்னு சொல்கிறாங்களா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ரொம்ப குழம்ப தேவையில்லை. ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் அப்படின்னா லோடு டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஒன் வே ஸ்லாப்புக்கும் டூ வே ஸ்லாப்புக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது லோடு வந்து பிரியக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு மாறும். அந்த மாறதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்படி மாறக்கூடிய அந்த ஒன் வே ஸ்லாப் வந்துட்டு என்ன டயக்ராம் வைஸாக பிரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரியுது. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெப்பிசாடல் ஏரியா மாதிரி பிரியும். இந்த சைடும் ட்ரெப்பிசாடல் மாதிரி வரும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள் ப்ளஸ் 2 ட்ரெப்பிசாடல் ஆட் பண்ணிங்கன்னா அதோட லோட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான பீமில் போகும். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் நான் இதில் வச்சுருக்கேன், காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் பீம்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் வே ஸ்லாப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஒன் வே ஸ்லாப் வந்துட்டு இதில் வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரியும் இதில் ட்ரெப்பிசாடல் மாதிரி போயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல் இன்டூ பி இன்டூ டி அப்படின்னு போடும்போது உங்களுக்கு என்ன டோட்டல் எம் கியூப் வந்து ஒரு வால்யூம் கிடைக்கும். அந்த வால்யூம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு எம் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 12 எம் கியூப்னு வச்சுக்கோங்க. 12 எம் கியூப் இன்ட்டு 2440 இந்த கேஜி நீங்கள் மல்டிப்ளை பண்ணது உங்கள் டோட்டலாக அந்த ஸ்லாப் வந்து எவ்வளோ வெயிட், அதாவது கேஜியில் எவ்வளோ வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு ஒரு பீம் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, அப்போ இந்த பீம் இருக்கும்போது அப்போ இந்த பீமில் நமக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் லோட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன 1/2 பி இன்ட்டு ஹெச், 1/2 பி இன்ட்டு ஹெச் இன்ட்டு அந்த 2440 அந்த போட்டிங்க அப்படின்னா என்ன லோடு வருதோ அந்த லோடு தான் இந்த பீமில் வந்து டோட்டலாக வந்து இறங்கும். ஸோ அப்படி டோட்டலாக இறங்கும் போது என்ன ஆகுனா, அப்போ அந்த பீமை டிசைன் பண்ணும் போதுட்டு நீங்கள் டிஆர்சிங்கிற சப்ஜெக்டை நல்லபடியாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த டிஆர்சி சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி எம்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டு 250 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி 250 கிலோமீட்டர்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த லோடு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே பார்த்ததில்லை. அவங்க கொடுக்குற லோடுக்கு அப்படியே நம்ம டிசைன் பண்ணி அப்படியே கடைசியில் வந்து பீமை டிசைன் பண்ணி டோட்டலாக எவ்வளோ ராடுங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் முதல்ல கொடுத்த அந்த எம்யூ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த எம்யூ எங்கே இருந்துங்கிறது யாருமே யோசிச்சதில்லை. அது எப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் ஸ்லாப்லோட லோடு அதான் எல் இன்ட்டு பி இன்ட்டு டி போட்டு இன்ட்டு 2014 சொல்லி போட்டிங்க அப்படின்னா என்ன கேஜி வருதோ அந்த கேஜி இன்ட்டு 1.2 பிஹெச் போட்டிங்கன்னா இந்த என்ன வருதோ அந்த வேல்யூ தான் அந்த பீமில் லோடாக இறங்கும். அது ப்ளஸ் இதோட செல்ஃப் வெயிட், இந்த செல்ஃப் வெயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீமில் இறங்கும். ஸோ இப்போ இந்த பீமில் இறங்கக்கூடிய இந்த பீமுக்கு தனியாக டிசைன் பண்ணுவோம், அதோட ராடு எல்லாம் டிசைன் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீம் டிசைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரும். ஸோ நான் பீம் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக நீட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப். ஸோ இப்போ ஒன் வே ஸ்லாப்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வந்து இது. ஸோ இதுக்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா LY/LX வந்து அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 2க்கு மேலே வந்தால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் வே ஸ்லாப். ஸோ அது எப்படி வரும்? ஒன் வே ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் மைண்டை பொறுத்து ரொம்ப குழப்பம் வேண்டாம். ஒன் வே ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்தாலே அது ஒன் வே ஸ்லாப், ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் அது டூ வே ஸ்லாப், இப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப். ரெக்டாங்குலருங்கிறது வந்துன்னா
செவ்வகம் சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்னன்னா ஒன் வே ஸ்லாப். அப்போ ரெக்டாங்குலர் பொறுத்த வரைக்கும் என்ன, இதான் லாங் டிஸ்டன்ஸ். அப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஷார்ட் டிஸ்டன்ஸ் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 2க்கு மேலே தான் உங்கள் ரீடிங் போகும். அப்போ 2க்கு மேலே ரீடிங் போகும்னா ஒன் வே ஸ்லாப் தான் அது. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததாக டூ வே ஸ்லாப். டூ வே ஸ்லாப் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதுதான் ஸ்கொயர். அப்போ அந்த டூ வே ஸ்லாபோட லோட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் டோட்டல் லோடு அதே மாதிரி தான் L × B × Dன்னு சொல்லி போட்டோம்னா டோட்டல் M³ வரும். அந்த வேல்யூவை இன்டூ 1/2 BH, ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னா 1/2 BH போட்டிங்கன்னா அப்போ இந்த பீமில் மட்டும் என்ன லோடு வரும் அப்படிங்கிறது வந்து. ஸோ இதை வச்சு தான் இந்த பீம் டிசைன் பண்ணுறது. அப்போ அந்த பீம் டிசைன் பண்ணி அப்படின்னு நம்ம லோடு வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ இது வந்து டூ வே ஸ்லாபோட டிசைன்ஸ். ஸோ நான் இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே சேம் அஸ் ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ வே ஸ்லாப் இருக்கும். சரி, இப்போ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஸ்லாப் டிசைன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் ஒன் வே ஸ்லாப்புக்கும் டூ வே ஸ்லாப்புக்கும் உள்ள எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப சப்ஜெக்ட் வைஸாக போக வேண்டாம். சைட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சைட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டயக்ராம்ஸ் இருக்குல்ல, அந்த டயக்ராம்ஸை நான் சொல்கிறபடி ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் போட்டு சால்வ் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக நம்மளோட பில்டிங்க்கு என்ன ஸ்லாபோட என்ன ராடு போடணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி நான் செக் பண்ணி உங்களுக்கு என்னோட நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாப்பை டிசைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஸ்லாப். இது வந்து எஃப்னா FY F15 FCK அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த FY அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீலோட ஒரு தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது FYங்கிறது வந்து என்னன்னா 415 Nm/mm². இந்த 415 Nm/mm² என்னன்னா ஸ்டீலோட தரம் அப்படின்னு சொல்லிங்களா. இதில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FY 500 Nm/mm² அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா சரத்குமார் வந்து ஒரு விளம்பரத்தில் வருவார், 500 Nm/mm², FE 500 அப்படிங்கிற மாதிரி வருவார், சூர்யா வருவார், சரத்குமார் வருவார். இந்த மாதிரி வீடியோலாம் 500 சொல்லிடுவாங்க. அப்போ அது வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான். அதான் அந்த FYங்கிறது என்ன, அந்த 500ங்கிறது என்னன்னு சொல்லி யார்ட்ட உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் திணறுவீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். FY நம்ம படிக்கும் போதே அதெல்லாம் படிச்சிருக்கோம், அதை ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணணும். FYங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 Nm/mm². FCKங்கிறது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் ரேஷியோ, அதாவது என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காங்கிரீட். அதாவது நம்ம M20 காங்கிரீட் யூஸ் பண்ணுறோமா, M25 காங்கிரீட் யூஸ் பண்ணுறோமா, M15 காங்கிரீட் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 20. சரிங்களா? இந்த 2 ரேஷியோ வச்சுட்டு நம்ம வந்து கோட் புக்கில் பார்க்கும்போது மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் சில தேவைப்படக்கூடிய ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே நம்ம கோட் புக்கில் எடுத்தே ஆகணும். எடுத்தால் மட்டுமே தான் நம்ம ஸ்லாப் டிசைன் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப் டிசைன் பண்ணிக்க 6 ஸ்டெப்பு தான். வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டெப்பு ஒன் வே ஸ்லாபா டூ வே ஸ்லாபா, அதோட ஃபார்முலா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், LY/LX. இதை வந்து 2க்கு கீழே வந்தால் டூ வே ஸ்லாப், 2க்கு மேலே போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ஸ்லாப். இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கான சிம்பிள் ஸ்டெப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். இப்போது ஸ்டெப் 2 வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் ஸ்லாப். இந்த டெப்த் ஆஃப் ஸ்லாப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த D = ஸ்பேன் டிவைடட் பை BV × MF மாங்க. நான் ஃபார்முலா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னோட நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் எப்படி நீங்கள் பார்க்கணும் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ ஸ்பேன் டிவைடட் பை BV × பேசிக் வேல்யூ அப்படின்னா BVங்கிறது வந்துட்டு இன்டூ MFங்கிறது, MF வந்து மாடிஃபிகேஷன் பேட்டர், Bங்கிறது பேசிக் வேல்யூ. இது எல்லாமே அந்த கோட் புக்கில் இருக்கும். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஸோ அப்போ நீங்கள் D கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் லோடு கிளாக்குலேஷன். இந்த லோடு கிளாக்குலேஷன் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லாபுக்கு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு என்ன ஸ்லாபோட வெயிட்டும் ஸ்லாபோட செல்ஃப் வெயிட்டும் அது பக்கம் இந்த விண்டு லோடு அந்த லோடு இந்த மாதிரி சொல்லுவாங்க, லைவ் லோடு ஆட் பண்ணுவாங்க. லைவ் லோடுங்கிறது என்னன்னா நம்ம நிற்கிறது தான், நம்ம போய் மூவ் ஆகிறது. ஸோ அந்த ஒரு மெட்டீரியல் கொண்டு வரோம் அப்படிங்கிறதுனா ஒரு பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிசைன் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம கோட் புக்கில் காட்டி நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லோடு பண்ணிட்டோம், இந்த லோடு தான் நமக்கு இந்த ஸ்லாப்ல வரப்போகிறதுங்கிறத லோடு பண்ணிட்டோம். அது எவ்வளோ தூரம் பெண்ட் ஆகும், அதுதான் பெண்டிங் மொமெண்ட். அது எவ்வளோ தூரம் தாங்கும், அதில் ஃபுல்லாமே கண்டுபிடிக்கிறது தான் இந்த பெண்டிங் மொமெண்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பெண்டிங் மொமெண்ட்டில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளாம் அசியூம் பண்ணக்கூடிய ஒரு டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லாபோட திக்னஸ். இப்போ ஸ்லாபோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 mm, 150 mm, 75 mm இந்த மாதிரி ஸ்லாப் போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட இந்த லோடுக்கு என்ன ஸ்லாப் போடணும் அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் டெப்த்து. அதுக்கப்புறம்
டெப்த்தை செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிங்கிறது என்னன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல்னா என்ன கம்பி உள்ளே போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கம்பி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதோட டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம். ஸோ இதை ஃபுல்லாமே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படிங்கிறத ஃபுல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோ என்னோட வரப்போகக்கூடிய வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்துட்டு 1 way slab 2 way slab உடைய எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.